ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த சிறப்பான நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் அன்பின் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தாய்மார், அன்பு சகோதரிகள், அன்பு வாலிப தங்கச்சிமார், உங்கள் யாவருக்கும் கூட இயேசுவின் நாமத்தில் அன்பின் விமன்ஸ் டே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 4வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ஆமென் அற்புதமான வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, விசேஷமாக சகோதரிகள், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஹல்லேலூயா. என் புருஷனை கைவிட்டான் பிரதர், என்னுடைய பிள்ளைங்க என்னை கைவிட்டாங்க, நான் ஒரு அநாதை போல இருக்கிறேன், என் அப்பா அம்மாவோட என்னை கைவிட்டுட்டாங்க, என் அக்காவை ஒரு மாதிரி நேசிக்கிறாங்க, என்ன ஒரு மாதிரி நேசிக்கிறாங்க. ஒருவேளை இப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் திட்டமாய் நம்மோடு பேசுகிறாரு. இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரையில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த அன்புக்காக ஏங்கி, ஒருவேளை என்னை நேசிப்பார் யார் அப்படி சொல்லி எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை கலங்கி நின்று கொடுப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்வார், நீ கைவிடப்படமல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வார், எப்படியுமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன், எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு. ஆண்டவர் கைவிடுவாரா? உலகம் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இனி நீ கைவிடப்பட்டவள் என்ன பண்ணாமலும் உன் தேசம் பழான தேசம் என்ன பண்ணாமலும் நீ எப்சிபா என்றும் நீ பியூலா என்று அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. தேசம் பாழான தேசம் அல்ல. அப்படின்னா நாம தான் தேசம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளை, நீங்களே ஒரு தேசமாய் இருக்கிறீர்கள். இனி நீங்கள் பாழா போயிடுச்சு, என் வாழ்க்கை பட்டு போயிடுச்சு, என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இனி என்னால் எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கிறதோ, ஆண்டவர் அதை அழகாய் பாலைவனமாக இருக்கிறத பாழாக்கப்பட்டதை அழகான தோட்டமாக ஏதென போல மாற்ற ஆண்டவர் உண்மையில் வருகிறார். ஆமென். தேவப்பிள்ளையில அது மாத்திரமில்ல, நீ எப்சிபா என்றும். அப்படின்னா நீ பிரியமானவள். எப்சிபானா பிரியமானவள். அல்லேலூயா. நீ பியூலா என்னும் வாழ்க்கைப்பட்டவள். இனி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீங்க. மனுஷர் உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, உறவுகள் உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, தேவப்பிள்ளை நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. நீ எப்சிபா என்றும் நீ பியூலா என்றும் அழைக்கப்படுவா என்று இன்றைக்கு இந்த மகளிர் தினத்துல விசேஷமா சகோதரிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இனி நீங்கள் கைவிடப்பட்டவங்கள் இல்லை, நீங்கள் பாழானப்பட்டவங்களும் அல்ல, நீங்கள் ஆமென் எப்சிபா பியூலா, நீங்கள் வாழ்க்கைப்பட்டவர்கள், நீங்கள் பிரியமானவர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறீங்க. இதோட வேற என்னங்க உலகத்தில் வேணும்? ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்ட பிறகு உலகம் உங்களை நேசித்தா என்ன, உறவுகள் உங்களை நேசித்தா என்ன? ஆமென். உங்களை உருவாக்கின ஆண்டவர் உன்னதர், நேச கர்த்தர், அவர் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆமென். பாருங்க, நீங்க யார் தெரியுமா? நீங்க பரிசுத்த ஜனம். அது மாத்திரமா, நீங்க மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கைவிடப்படாத நகரம் என்று உங்களை அழைப்பார்களா? இதோட வேற என்ன இருக்குங்க? நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கீங்க. தெய்வ பிள்ளையே, அல்லேலூயா. நீங்க ஆமென் தேவனுடைய ஜனமா இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க கைவிடப்படாத நகரம், நீங்க கைவிடப்படாத நகரம். ஆண்டவர் எப்படி உங்களை கைவிடுவார்? அதே ஏசாயா 62:3 வாசிப்பீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா, கர்த்தர் ராஜமுடியா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் உங்களை எப்சிபாவா பியூலாவா இருக்கிறாரு. நீங்க இனி கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார், ஆண்டவர் தாயாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு எல்லாமா இருக்கிறார்.
பயப்படாதீங்க, ஆண்டு நிச்சயம் அவங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே மகிழ்ச்சியான நாளில், இந்த மகளிர் தினத்தில் ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஈமே நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆமே, நீ பழாக்கப்பட்டவள் எனப்படாமலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்சிபாவா பியூலாவா நீங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு நன்றி, இதில் ஆசீர்வதித்திருக்கிறபடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். என்ற உலகம் கைவிட்டிருக்கலாம், உறவுகள் கைவிட்டிருக்கலாம், நீங்கள் கைவிடலை, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்துங்க. உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடமாய் இவர்கள் இருப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுறேன். ஆசீர்வதி தொடர்ந்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மேலே ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். நீங்கள் கைவிடப்படலை, தைரியமாக போங்க. God bless you.